ஹாய் லேடீஸ். இந்த தூங்கி எஞ்சதும் சுடு தண்ணியில வந்து இந்த தேனை போட்டு எலுமிச்சப்பழம் புழிஞ்சிட்டு அந்த தண்ணி குடிப்பாங்களே, அது பண்ணியிருக்கீங்களா? உடம்பு குறைஞ்சிருச்சா? இல்லையா? ஆம், இந்த சுடு தண்ணியில ஜீரக போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்களே, அப்பயாவது உடம்பு இறங்கிச்சா? இல்லையா? இந்த யூடியூப்ல எல்லாம் சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் அங்கே இங்கே எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை எதை ட்ரை பண்ணிருப்பீங்களே, அப்பயாவது வெயிட் குறைஞ்சிருச்சா? இல்லையா? ஆம், இந்த ஜிம்முக்கு போறேன்ட்டு நானும் பேக் மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்களே, அங்க போயிட்டு அந்த உடம்ப பாடா படுத்துட்டு அங்கேயே ஸ்ட்ரெயின் ஆகி வீட்டுக்கு வந்து அந்த டயர்ட்ல தூங்கிடுவாங்களே, இப்படி எல்லாம் பண்ணியும் வெயிட் ஏதாவது கொஞ்சமாவது குறைஞ்சிருச்சா? இல்லையா? குறையாதுங்க. கண்டிப்பா குறையாது. ஏன் தெரியுமா? ஒரு லேடிஸ் வெயிட் போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் எதுக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வெயிட் ஓவரா இருக்கே, ஒபேஸ் வெயிட்டா இருக்கேன்ட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு வெயிட் குறைக்கிறதுக்கு போறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லேடிஸ் ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ப்ராப்பரா டாக்டர் கைடன்ஸ்ல தான் பண்ணணும். இப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, எங்க மார்ஸ் மெடிக்கேருக்கு கால் பண்ணுங்க. எங்க ஃப்ரெண்ட்லி டாக்டர்ஸ் டீம் உங்க கூட பேசி உங்களுக்கு ஏன் ஒபேஸ் வெயிட் போட்டுச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி வெயிட்டா இருந்தீங்களா, இப்போ வெயிட்டா இருந்தீங்களா, உங்களோட வெயிட் ஈஸியா எப்படி ஷார்டஸ்ட் டைம்ல வெயிட் லாஸ் பண்ண முடியும்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீங்க மெடிசன்ஸ் எடுங்க. கண்டிப்பா உங்க பாடிக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நேச்சுரலா அழகா ஷேப்பா ஃபிட்டா இருக்கும் உங்க பாடி. நீங்க பழையபடி இருந்த வெயிட்டுக்கு திரும்பி வந்துருவீங்க. அப்புறம் என்ன, வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அங்க இங்க ஏன் போறீங்க? எங்க மார்ஸ் மெடிக்கேருக்கு கால் பண்ணுங்க, குவிக்கா வெயிட் லாஸ் பண்ணுங்க.